முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி செப்டம்பர் 5 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் காணத் தவறாதீர்கள். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உண்மையாலுமே நாய்களுக்கு லாங்குவேஜ் இருக்கா? அதை மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? ஒவ்வொரு ஓனர்ஸை பொறுத்து இருக்கு. அவங்களோட அந்த டாகோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சில அதோட வாய்ஸை வச்சு புரிஞ்சுப்பாங்க. இப்போ ரீசெண்டாக கூட என் நாய்க்கு வந்து அடிபட்டு இருந்தது. நான் ஒரு 4-5 நாள் கழிச்சு போகிறேன். அவன் என்கிட்ட ரொம்ப வந்து விளாண்டுட்டே இருந்தான். நான் தள்ளி தள்ளி விடுறேன். திரும்பி வந்து அவன் போய் ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்கிட்டான். திரும்ப அப்புறம் தான் தெரியுது அவன் காலில் அடிபட்டுருக்கு. அவன் காலை காட்ட வரான் அப்படின்னு எனக்கு தெரியுது. ஒருத்தருக்கு எழுதியிருக்காருங்க கமெண்ட், இந்த நாய்களோட இனத்தையே நம்ம வந்து இல்லாம ஆக்கிடணும், அப்பதான் வந்து நான் என்ன சொல்றேன், ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு தான் ரேபிஸ் வரும். நாய்னா எல்லா நாய்க்கும் தான், எல்லா நாய்களுக்கும் வரும், அவ்வளோதான். இதுக்கு இந்த நாய்க்கு தான் வரும், இந்த நாய்க்கு தான் வராது. ஆணிகள் பண்றதை விட இவ்வளவு மோசமா விமர்சனம் பண்றீங்களேன்ற ஒரு விஷயம் தான். இன்னைக்கு இவங்க அவ்வளவு தூரம் நின்றுட்டு இருக்காங்களே. இல்லை, அந்த கமெண்ட் பண்றவங்க அப்போ நாயோட மோசமானவங்க தான். அவங்க சொன்ன வார்த்தையோட இப்போ நீங்கள் அந்த கமெண்ட்ல எவ்வளோ ஆபாசமாக எவ்வளோ அவங்கள அசிங்கமாக சொல்லு, அதெல்லாம் தப்பு. 2 வருஷம் முன்னாடி நான் எங்கே வெளில போனேன்னா அவங்க 2 பேரையும் தனியாக வீட்டில் விட்டுட்டு தான் போவேன். அவங்க தான் என் குழந்தைங்கள பார்த்துக்கு சோஃபாலே தான் உட்காந்துட்டு இருக்கோம். நான் இங்கே நின்றுருக்கோம், அவங்க அந்த சோஃபாவில் இருப்பாங்க. நான் வர வரல அப்படியே தான் நின்று கீழே இறங்க வந்தாங்கன்னா அது குலைக்கும். ஏதாவது ஒரு நாய் கடிச்சிதுன்னா, இப்போ வெளிநாட்டு நாய் கடிச்சிதுன்னா, இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் இப்போ இறந்தாரு. அந்த ப்ரீடே கிடையாது, ஆனால் பிட்புல்னு சொல்லி போடுறாங்க. ஆனால் அது பிட்புல்லே கிடையாது. அவன் அதுங்க மேலே பழகி போட்டு அந்த நாய் ரொம்ப மோசமான நாய். அது ரொம்ப ஹியூமன் ஃப்ரெண்ட்லி. அந்த ஆதன் சினிமனையில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. சமீபத்தில் நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இந்த தெரு நாய்க்களோட சர்ச்சையும் விமர்சனமும் தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்மளும் அதுக்காக தான் விவாதிக்க போகிறோம். நம்ம கூட உதயா மதன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் இவரோட பயணமே அவங்கள நோக்கி தான் இருக்குது, அவங்களோட தான் இருக்குது. ஒரு செல்ல பிராணியை வந்து நாய் அப்படின்னு ஒதுக்கப்படுற நேரத்தில் வந்து அவங்களோடய ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒருத்தராகவும் இருக்கார். நிறைய விஷயங்கள் பேசுவோம். வணக்கம் பிரதர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருக்கும். சமீபத்தில் பார்த்துருப்பீங்க ஒரு நிகழ்ச்சியில் நாய்கள் வளர்ப்பதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது நாய் அப்படின்னு குறிப்பிடாமல் தெருநாய்களோட தீர்வு என்ன, அவங்களோட சர்ச்சை ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அந்த நாய்களுக்கு தீர்வு என்ன, எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க அந்த விவாதத்தை? அந்த விவாதத்தை எப்படின்னா 2 பேரும் ஒரு பக்கம் புரிதல் எல்லாமே தான் பேசி அது பெரிய இப்போ சர்ச்சையாகி அது மீம்ஸாக போயிட்டுருக்கு. ஓகே, இதுக்கு தீர்வுன்னா மக்களாகி நம்ம தான் வந்து அதுக்கு எப்படி தீர்வு எடுக்கணும், இல்லை தீர்வு காணணும் அப்படின்னு நம்ம அரசாங்கம் தான் முடிவு எடுக்கணும். சரி, இப்போ அந்த விவாதத்தில் கூட சிலர் என்ன சொல்கிறாங்க, நாய்கள்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு ஒரு குழுவினரும், இன்னொருத்தர் எங்க நாய் அத்துமீறுதுங்க, எங்களால் வெளியே போக முடியலன்றாங்க. ஸோ அது நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? நீங்கள் இப்போ எந்த பக்கமாக இருந்து உங்களோட குரல் இருக்கும் அப்படின்றது? இல்லை, நம்ம எப்படின்னா நாய் தான். அதுக்கிட்ட நம்ம எப்போவுமே ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், அவேர்னஸாக தான் இருக்கணும். அது நம்ம வந்து இப்போ டொமஸ்டிக் அனிமல்லாம் கொண்டு வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி அது வந்து மாமிச உண்ணியாக தான் இருந்ததுன்னா, இப்போவும் மாமிச உண்ணி தான். ஆனால் சில பேர் நம்ம தான் அதை வந்து தயிர் சோறு, ரசம் சோறு, பருப்பு சோறுன்னு கொண்டு வந்து மாற்றி வச்சுருக்கோம். அது எப்போவுமே அதோட குணத்தை அது என்னைக்காவது ஒரு நாள் அது காட்டும். அது ஓகே, முடிஞ்ச அளவு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம், அவ்வளோதான். இப்போ வீட்டில் நாய்கள் வளர்க்குறாங்க, அதுக்கு இந்த டைமில் சாப்பாடு, இத்தனை தடுப்பூசி போடணும், அதுக்கு இப்படி குளிப்பாட்டணும், எல்லா விதிமுறைகளும் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும், அதை பண்ணுறாங்க. தெருநாய்களுக்கு அரசாங்கம் தான் பொறுப்பு எடுத்துக்கணுமா? அதுக்கான வளர்ப்பு முறைன்றது என்ன? யார் எடுத்துப்பா அந்த பொறுப்புகளை? இதுக்கு யாருனாலையும் பதிலே சொல்ல முடியாது. இது அரசாங்கம் தான் எடுத்துக்கணும்னா அரசாங்கம் எப்படி இதை எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்க முடியும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, எத்தனை நாய்க்கு அவங்க வேக்சின் போடுவாங்க, ஒரு நாய் இந்த தெருவில் இருக்குது, இன்னொரு நாய் அந்த தெருவில் இருக்கும், ஒரு நாய் 20 கிலோமீட்டர் அந்தாண்ட வேறு தெருவுக்கு போகும், இங்கே எந்த நாயும் இல்லைன்னா வேறு எங்கேயாவது போய் ப்ரீட் பண்ணுங்க. இந்த மாதிரி தொல்லை இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு அது பெரிய விஷயம். அது எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதான் அதுக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ இதுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடுன்ற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படுறோம். சமீபத்தில் கமலா அவர்கள் பேசும்பொழுது கூட கழுதைன்ற ஒரு இனமே குறைஞ்சிருச்சு, அது அழிஞ்சிருச்சுன்னே கூட வச்சுக்கலாம், அதுக்கு யாராவது குரல் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வச்சார். அது விவாதம் ஆனாலுமே கூட அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாலும் நாய்களுக்கும் அந்த நிலை வர வாய்ப்புகள் இருக்கா? அப்படி வந்தால் நீங்கள் விடுவீங்க? இல்லை, அப்படிலாம் நாய்களுக்கெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. அப்படி வரவும் வராது.
அப்படி வந்தாலும் யாரும் எல்லாம் விடவும் மீறுதுங்க. மாட்டாங்க. ஒரு காலகட்ட ஒரு கட்டத்துக்கு மேல மனித உயிர்களுக்கு ஆபத்துன்றப்போ அதை நம்ம இல்லை, மனித உயிர்கள் ஆபத்தான இருக்கிற நாய்ங்களை மட்டும் நம்ம அது ஏதாவது அரசாங்கம் சொல்கிற மாதிரி அதை ஏதோ முறைப்படுத்தி அதில் சில நெறிமுறைகள்லாம் பின்பற்றி அது வேணால் நம்ம ஃபாலோ பண்ணலாம். அதுக்குன்னு எல்லா டாகுமே வந்து பண்ணுறது அது கஷ்டமான விஷயம். அது இந்த நீங்களாம் நிறைய ப்ரீட் வகையான நாய்களை பார்த்துருப்பீங்க. ஸோ பணக்கார நாய்களும் இதுதான் பண்ணுது. அதை அப்படி கோட் பண்ணுறாங்கல்ல, இது பணக்கார நாய்கள் அப்படின்ற தனியாக வைக்கிறாங்க, திருநாய்கள்னு. இந்த எப்படி இதை கம்பேர் பண்ணுறீங்க? இல்லை, என்னை பொறுத்தவரையில் இந்த பணக்கார நாய் தெருநாய் அப்படிலாம் இல்லை. எல்லாமே மொத்தத்தில் நாய், அவ்வளோதான். அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வளர்த்துறாங்களோ ஒழிய இதில் எனக்கு அந்த பிரித்து பார்க்குறது எனக்கு எதுவும் தெரியல. மொத்தத்தில் அது நாய், அவ்வளோதான். ஆனால் பணக்காரங்களை இது வரைக்கும் கடிச்சதே இல்லையே அப்படின்றத ஒன்று வைக்கிறாங்கல்ல. மேபி கடிச்சிருக்கலாம், அவங்க வெளியே சொல்லாமல் இருக்கலாம். அவங்க கார்லேயே வராங்க, கார்லேயே போகிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் கார்லேயே போவாங்க, கார்லேயே வருவாங்க. அவங்களுக்கு நம்ம எளிய மக்கள் இருக்கிற இடத்துல வந்து அவங்களுக்கு அப்படி நடந்திருக்குமான்னு தெரியுமா தெரியல. ஆனால் அங்கே தான் வந்து நிறைய நாய்கள்லாம் சுற்றிட்டு இருக்கோம். அவங்களோட தான் அங்கே தான் படுத்துகிட்டே இருக்கும், அங்கே தான் போக்குவரத்து போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். அந்த பக்கம் அந்த நாய்ங்க இருக்குதா என்னன்னு கூட தெரியாது நம்மளுக்கு, அவங்களுக்கு தெரியல. இந்த நடுவில் அந்த விவாதத்தில் கூட அந்த சவுண்டு வச்செல்லாம் பார்த்தது நீங்கள், உண்மையாலுமே நாய்களுக்கு லாங்குவேஜ் இருக்கா? அதை மனிதர்கள் புரிஞ்சுக்கிறாங்களா? இருக்கு, அது ஒவ்வொரு ஓனர்ஸை பொறுத்து இருக்கு. சரி, அவங்களோட அந்த டாகோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சில அதோட வாய்ஸை வச்சு புரிஞ்சுப்பாங்க. மற்றபடி அது முழுசாக எப்படின்னு எனக்கு தெரியல. விலங்குகள் எப்படி அவங்களுக்கு உண்டான உணர்வை எப்படி வெளிப்படுத்தும்? அதை நாங்கள் சொல்கிறாங்க, நாயோட நாங்கள் கனெக்ட் ஆகிட்டோம், அது எங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுதுன்றாங்க. எதிர்த்தரப்பினர் இதெல்லாம் ஒரு வாதமா, இது வந்து சின்ன புலத்தனமா இருக்கு, லாங்குவேஜ் அப்படின்றது ஒண்ணு இருக்கா அப்படின்னு நான் கேட்குறேன். அதன் புரிதல் இருக்கா? இல்லை, டாக் அந்த சைன் லாங்குவேஜ் இருக்கா? அதான் சொன்னலாம், அந்த ஓனர்ஸ்க்கு அவங்க பார்க்கும்போது தெரியும் அது என்ன பண்ணுது. இப்போ ரீசெண்டாக கூட என் நாய்க்கு வந்து அடிபட்டு இருந்தது. நான் ஒரு 4-5 நாள் கழித்து போகிறேன், அவன் என்கிட்ட ரொம்ப வந்து விளாண்டுட்டே இருந்தான். நான் தள்ளி தள்ளி விடுறேன், திரும்பி வந்து அவன் போய் ஒரு ஓரமாக போய் உக்காந்துக்கிட்டான். திரும்ப அப்புறம் தான் தெரியுது அவன் காலில் அடிபட்டுருக்கு, அவன் காலை காட்ட வரான் அப்படின்னு எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நான் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனது. இந்த மாதிரி அவங்க ஓனர்ஸ்க்கு அது நல்லாவே தெரியும். நல்லா யார் டாக்ஸ் கிட்ட நாய்கிட்ட பழகுறாங்களோ அவங்கக்கிட்ட அந்த சைன் லாங்குவேஜ் நல்லாவே கண்டுபிடிக்கலாம், தெரியும். ஸ்ட்ரீட் டாக்ஸ் பெருக என்ன காரணம்? அது தடுக்க முடியுமா? பெருக இனப்பெருக்கம் தான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. அது தடுக்க முடியுமா? தடுக்கிறது ரொம்ப கஷ்டம், அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் இப்போ எங்கள் வீட்டு பக்கம் இருக்குது, நான் எப்போ போயிட்டு வந்தாலும் அது குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. சரி, குட்டி போடுது, அதோட குட்டி போடுது, அதோட குட்டி போடுது. இன்றைக்கி வந்து பார்த்தேன் அது குட்டி போட்டுருக்கு. ஒன்றுமே பண்ண முடியாது, இது ரெகுலராக அது போயிட்டே தான் இருக்கும். அது அப்படி திடீர்னு இந்த டாபிக் என்றைக்காவது மாறும், நிற்கும், அப்புறம் வேறு ஏதாவது ஒன்று வரும், அப்புறம் நாய் அப்படியே மறந்துடும், அவ்வளோதான். தெரு நாய்களை சொந்த நாய் மாதிரி வளருங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அதுங்களுக்கு உணவு வைக்கிறதா இருக்கட்டும், இந்த மீஞ்சி போட ஒரு கூட்டம் இருந்தாலுமே கூட ஏன் அதை வீட்டில் எடுத்து வளர்க்க மாட்டுறாங்க? இந்த ஃபாரின் ப்ரீட்லாம் அதிகம் உள்ள வர தெருநாய்க்களை திருநாயாவே பார்க்குறாங்களா? இல்லை, அவங்கள பொறுத்தவரையிலும் எப்படி சொல்கிறது, அது நாய் அவ்வளோதான், அந்த பாசமாக அதை பார்க்குறாங்க. அது ஒரு பாதுகாவலனா பார்க்குறாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி தான் செக்யூரிட்டியாக தான் நாய்களை வளர்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? செக்யூரிட்டியாக அப்படிலாம் சொல்ல முடியாது. சரி, அவங்களுக்கு அந்த பெட்ஸுனாலே அது ரொம்ப பூனை நாய் இதெல்லாம் வந்து அந்த மாதிரி கேட்டகரி அவங்களுக்கு வந்து ரொம்ப உணர்வுபூர்வமாக ரொம்ப பாசமாக அதிலே மூழ்கி போய் இருப்பாங்க அவங்கெல்லாம். ஏதாவது சின்ன நாய்னா கூட அவங்களுக்குலாம் கோவம் வந்துடும், நாயினே சொல்லக்கூடாது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் நான் நாயின்னு தான் சொல்ல முடியும், நம்ம வேறு என்ன சொல்ல முடியும்? பூனைன்னா சொல்ல முடியாது, நாய் தான். அதுக்காக நான் அது அன்பு செலுத்தாமலாம் இல்லை. அது எப்போனாலும் நம்மக்கிட்ட வந்து என்றைக்காவது ஒரு நாள் நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் அது காட்டும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அதுக்கிட்ட நல்லா சோஷியலைஸ் பண்ணி அதுக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ண என்ன காரணம்? அதுக்கு நீங்கள் தெருநாய்களை எடுத்து நீங்கள் வளர்க்கலாம்ல, அதுவும் அந்த பாசத்தை தான் காட்ட போகுது. வெளிநாட்டு நாய்கள்னு மட்டும் ஏன் அதோட விஷயங்கள் அப்படின்றது இங்கே அதிகமாக பேச? அதுதான் திரும்ப நான் சொல்கிறேன், வெளிநாட்டு நாய் உள்நாட்டு நாய் அப்படிலாம் இல்லை, நாய்ங்க அவ்வளோதான். அது எந்த நாயாக இருந்தாலும் சரி, மொத்தத்தில் நம்ம மக்களே அதை விரும்புறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா நம்ம திருநாய்களும் நம்ம நாய்கள் தான், அங்கே வெளிநாட்டில் இருக்கிறதும் நாய்கள் தான்.
நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க நாய்களை எடுத்து நம்ம வளர்த்தாலே அது நம்மளுக்கு நன்றி உள்ளதா இருந்துற போது அதை நம்ம பார்த்துக்க போறோம். இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா கூட அது இருக்க வாய்ப்புகள் இருக்கு. நம்ம சொல்ற மாதிரி லக்ஸரியான ஒரு கார்ல ஒருத்தன் வரான், அவன் வீட்டுல பார்த்தா ஒரு 3-4 நாய் வளர்த்துறா, அது என்ன பிரீட் கூட நம்மளுக்கு தெரியாது, அதுக்கு பேர் கண்டுபிடிக்கவே 4 நாள் ஆகும். அவன் வீட்டு பக்கத்துல இருக்க தெருநாயில் ஒரு 2 நாய் எடுத்து வளர்த்தானா அதுவும் அந்த நன்றி உள்ள நாய் மாதிரி இருந்துட்டு போதில்லை. ஏன் இதை வந்து ஒரு ஒரு கவர்ச்சி பொருளா அவங்க பார்க்க ஆரம்பிச்சனாலதான் தெருநாய்களுக்கு இந்த நிலைமையா நான் கேட்கிறேன். அப்படி இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல. இப்போ தெருநாய் எடுத்து வளர்க்குறாங்கன்னா அவங்களும் வளர்க்குறாங்க. நிறையா வீட்டில் டாக் லவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் இப்போ அந்த ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் நிறையா ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் இருக்கும். அப்படி பெருசாக அவங்க வந்து வெளிநாட்டு நாய் அந்த மாதிரிலாம் யாரும் வளர்த்துறதில்ல. இப்போ எனக்கு பிடிக்குதுன்னா நான் ஒரு டாக் வளர்த்துறேன்னா நான் அதை அதர் கண்ட்ரி ப்ரீடு தான் வளர்த்துறேன். அந்த மாதிரி நிறையா பேர் இருக்கிறாங்க, அவங்க ஸ்ட்ரே டாக்ஸ் தான் வளர்த்துறாங்க. ஓகே, அதில் எந்த வகையான ஃபாரின் டாக்ஸை வந்து அதிகமாக ரெக்கவர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் பார்த்த வரைக்கும்? லேப் இருக்கும், ஷிட்ஸு இருக்கும், இது 2 அதிகமாக இருக்கும். என்ன ரீசன்? லேப் ரொம்ப ஹியூமன் பெட்ஸ், ரொம்ப குழந்த மாதிரி அது. சரி, அதுக்காக அது லேபும் அந்த நம்ம ஷிட்ஸும் அது பொதுவாக வந்து முடி நிறையா இருக்குது லேடிஸுங்களுக்கு, அவங்களுக்கு பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி, அதனால் அதை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க இந்த 2 டாகும். ஓகே, கவர்மெண்ட் பொறுப்பெடுத்துக்கணும்னு எல்லாம் கவர்மெண்ட்டை குற்றம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரியலாக இதை கவர்மெண்ட் தான் டேக் ஓவர் பண்ணணுமா? இதுக்கான சொல்யூஷன் அவங்க தான் சொல்லணுமா? இதுக்கான சொல்யூஷன் கவர்மெண்ட்டுக்கே தெரியாது. அவங்க என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அவங்க அதை பார்ப்பாங்களா இதை பார்ப்பாங்க. ரேபிஸ் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசமான அந்த வெறிநாய்க்கடின்றது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான. எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கும், போஸ்டர் இருக்கும், கிளினிக்கில் நம்ம போகிறப்போ கூட வெறிநாய்க்கடி அந்த போஸ்டர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இன்னும் குக்கிராமத்துலாம் போனோம்னா அவங்க ஏதாவது ஒரு நாய் வளர்த்திருக்காங்க, நீங்கள் அது வேக்சின் அந்த இது போட்டிங்கன்னா ரேபிஸ், என் நாய்க்கெலாம் அதெல்லாம் ஒன்றும் வராதுங்க, அது ஒன்றும் பிரச்சனை. இன்னும் அந்த ஒரு இந்த அறிவு அவங்களுக்கு எட்டவே இல்லை இன்னும். அது ரொம்ப கஷ்டம். கவர்மெண்ட்டை சொல்கிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை, ஒருத்தருக்கு எழுதியிருக்காருங்க கமெண்ட்டு, இந்த நாய்களோட இனத்தையே நம்ம வந்து இல்லாமல் ஆக்கிடணும், அப்போ தான் வந்து. நான் என்ன சொல்கிறேன், ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு தான் ரேபிஸ் வருமா? நாய்னா எல்லா நாய்க்கும் தான், எல்லா நாய்களுக்கும் வரும், அவ்வளோதான். இதுக்கு இந்த நாய்க்கு தான் வரும், இந்த நாய்க்கு தான் வராது இப்படிலாம் இல்லை. ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டவங்களுக்கும் ரேபிஸ் அட்டாக் ஆகிருக்கு. எல்லா நாய்க்கும் ரேபிஸ் வர சான்சஸ் இருக்குது. முடிஞ்ச அளவு நாம் வந்து முன்னெச்சரிக்கை எல்லா வேக்சினேஷனும் போட்டு நம்ம பக்காவாக வச்சுக்கணும். நம்ம நாய்களை குழந்தையா பார்த்து வளர்க்குறாங்களா, அது கூடாதா? நாயை நீங்களே சொன்னீங்க, என் வீட்டில் இருக்க நாயை நான் நாயின்னு தான் கூப்பிடுவேன், நாய் தான் இது, அதுக்கு ஒரு பேர் வச்சோ குழந்தையாவோ அதுக்கு ஒரு இது கொடுத்தோ என்னால் மீன் பண்ண முடியாதுன்ற விஷயம். ஆனால் குழந்தை மாதிரி பார்த்துக்கிறாங்க. இல்லை, அது அவங்க அன்பு மிகுதியினால் அவங்க பார்த்துக்கிறாங்க. அதுக்காக நான் வந்து என் வீட்டில் இருக்கிற நாயை வந்து நாயாக பார்ப்பேன், நான் வந்து நீ போ அப்படி இப்படின்னு ரொம்ப மிரட்டி அந்த மாதிரி இல்லை, பாசமாக தான் இருக்கும் எங்ககிட்டையும். ஓகே, அவங்க அன்பு மிகுதி ஏதோ ஒரு விஷயத்தினால அது மேலே அவங்க ரொம்ப மோகம் அதிகமாக போயிடுது. இந்த நாய்களுக்கு வெறி பிடிச்சிருச்சுலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம ஏரியாக்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா நாயை பிடிச்சிக்கொண்டு போய் வெவ்வேறு இடத்துல தான் விடுவாங்க. அதை கொல்லணும், அது எண்ணிக்கையை குறைக்கணும் அப்படின்னு தப்பான முடிவும் எடுத்துக்கிற வாய்ப்பு இருக்கா? இந்த வெறி பிடிச்ச நாய்களுக்கான சொல்யூஷன், வெறி பிடிச்ச நாய்களுக்கான சொல்யூஷன் மெர்சி கில்லிங் பண்ணலாம். ஓகே, ஏன்னா அது தப்பே இல்லை. அது இல்லைன்னா அது நான் இன்னொரு நாயை போய் கடிக்கும், அவங்க இன்னொருத்துக்கிட்ட போகும், அது பரவிக்கிட்டே இருக்கும். அதுக்கு சட்டுன்னு கண்டுபிடிச்சி அது இன்ஃபர்மேஷன் வர்றப்போ அதை ஆக்ஷன் உடனே எடுத்து அதுக்கான தீர்வை பண்ணிட்டோம்னா தடுக்கலாம். இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் அந்த நாய்க்காக பேசின ஒரு கூட்டத்தையே குறிப்பிட்ட ஒரு சிலரை வந்து இவ்வளோ தூரம் விமர்சிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இங்கே நம்ம இப்போ இருக்கிற என்ன ஒரு சின்ன ஒரு வார்த்தை தவறுனாலும் இப்போ எல்லாமே அது சோஷியல் மீடியாவில் போட்டு இது அவங்க என்ன அர்த்தத்தில் சொன்னாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அது நம்மளுக்கு காட்டும் போது அந்த காட்சி வந்து வேறு மாதிரி வந்துருக்கிறதுனால அவங்கள போட்டு இப்போ எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க அந்த மாதிரி பெரிய அர்த்தத்திலலாம் அவங்க சொல்ல, அவங்களுக்கும் வருத்தம் இருக்குது. ஒரு குழந்தைய வந்து கடித்து உயிர் போனாலும் எல்லாருக்கும், அவங்களும் நம்ம சமூகத்தோடு தான் வாழ்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த வருத்தம்லாம் இருக்கும். வருத்தம் இல்லாமலாம் இல்லை. இது இவ்வளோ பெருசாக போகிறதுக்கு உண்டான காரணம் இன்னும் யாருக்குமே தெரியாது. அது ஒரே ஒரு ரீசன், இந்த டெல்லியில் நடந்ததுனால அது திடீர்னு இப்போ ஹைப் ஆகி இப்போ இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. இப்போ அதான் இவ்வளோ பேடாக ட்ரீட் பண்ணுறாங்க, பேட் கமெண்ட்ஸ் அதிகமாக நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம். லேடிஸ்லாம் அதை தூரம் பண்ணும்பொழுது அது அந்த
பிராணிகள் பண்றதை விட இவ்வளவு மோசமா விமர்சனம் பண்றீங்களேன்ற ஒரு விஷயம் தான். அவங்களுக்கு அந்த பிராணிகளுக்காக தான் போய் பேச போய் இன்னைக்கு இவங்க அவ்வளவு தூரம் நின்றுட்டு இருக்காங்களே. இல்லை, அந்த கமெண்ட் பண்ணுறவங்க அப்போ நாயோட மோசமானவங்க தான் அவங்க. ஓகே. ஆமாம், அந்த மாதிரி இப்போ அவங்க மனசு கஷ்டப்படுறது அளவுக்கு கமெண்ட் பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்க சொன்ன வார்த்தையோட இப்போ நீங்கள் அந்த கமெண்ட்டில் எவ்வளோ ஆபாசமாக எவ்வளோ அவங்கள அசிங்கமாக சொல்கிறோம், அதெல்லாம் தப்பு அது. ஸோ அதுதான் நம்ம ஊர்களில் பொறுத்த வரைக்கும் அதுக்கான தீர்வு அப்படின்றது இப்போ வரைக்கும் பெருசாக அவங்களுக்கு பிரச்சனையாகவும் அமையலை, அவங்க அதை எதிர்பார்க்கவும் இல்லை. இப்போ இவ்வளோ தூரம் ஆனனால இனி தெருநாய்க்கள் எடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? இப்போ நாய் வளர்க்குறதுக்கே பயப்படுவாங்க. இதுக்கு மேலே இந்த விஷயத்தினால நாய் வளர்க்குறதுக்கே பயப்படுறாங்க. ஓகே. இப்போ அப்படி தான் ஆக போகுது. இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸில் ஒரு நாய் வளர்த்தணுன்னாலும் முடியல. நான் அதனால தள்ளி கொண்டு போய் ஒரு மலைப்பகுதியில் நான் பாட்டுக்கு ஒரு 40 நாய் வச்சுட்டு அமைதியாக இருக்கிறேன், யாருக்கும் தொந்தரவும் வராமல். இப்போ நாய் வளர்த்துறதுக்கே யாரும் பயப்படுறாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் வர்றதுனால நாய் வளர்க்க பயப்படுறாங்க. இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் தெருநாய்க்கள் எடுத்து நான் வளர்க்கணும்னு நான் நினச்சேன்னா, ஒரு குட்டி போட்டிருக்கேன் அப்படின்னா, நாங்கள் நம்மளாம் சின்ன வயசாக இருக்கும்போது எடுத்து வளர்க்குறதெல்லாம் வழக்கமாக இருந்துச்சு. இவ்வளோ சர்ச்சை ஆனதுக்கப்புறம் நான் அதை யாருமே வளர்க்க அனுமதிக்க மாட்டாங்க வீட்லேயே. அப்போது தெருநாய்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கும். அதாவது தெருநாய்களாக பேர் வச்சிரும். வீட்டு நாயின்றது போய் தெருநாயின்ற பேர் அதிகரிச்சிடும். நாய்களும் அதிகரிச்சதுக்கப்புறம் இது மாதிரி மீண்டும் அதிகமாக பேசப்படும். அப்போது அனாதைகளை விட்டுருவாங்களோ, அனாதைகளாக நின்றுமோ அந்த தெருநாய்கள்? இல்லை, அப்படி தான் இப்போ எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் இன்னும் அதிகமாக இருக்கும் அவங்க. அப்போ இன்னொரு டிபேட்லேயே உட்காந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இது போயிட்டே தான் இருக்கும். இது மாதிரி வேற எங்கேயாவது ஒன்று நடக்கும், திரும்ப அது புதுசாக கிளம்பும். இது அப்படியே சுற்றி வந்துட்டே தான் இருக்கும். முடிவில்லா பிரச்சனையாக தான் இதை பார்க்கணும். ஆமாம், இது அப்படி தான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது இது. ஓகே. இந்த நாய்க்கு என்ன அசோசியேஷன் இருக்குது? அதை நாங்கள் எப்படி இந்த ப்ளூ கிராஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அதையும் தாண்டி என்னென்ன விஷயங்கள் அதுக்கான விழிப்புணர்வு அப்படின்ற ஒன்று மக்கள் இடையிலே சுத்தமாக இல்லை. என்னென்ன இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? இந்த பண்ணை அப்படிம்பாங்க. இப்போ நம்மள கூட ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பேசும்பொழுது என்கிட்ட ஒரு 2 நாய் இருக்குது, என்னால் இப்போ வளர்க்க முடியாத சூழ்நிலை, நான் எப்படி அதை கொண்டு போய் எங்கே விடுறதுன்னு எனக்கு தெரியல, என்ன தீர்வு? அந்த மாதிரி ஏதாவது சங்கங்களோ அசோசியேஷன் சம்திங் ஏதாவது இருக்கா? இல்லை, நம்ம அந்த பெட்ஸில் ஒரு சும்மா நம்ம சோஷியல் மீடியாவில் இந்த வாட்ஸ்அப் குரூப்பு அவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்குது. ஷெல்டர் சில பேர் தனியாக வச்சுருப்பாங்க, என்ஜிஓஸ் எல்லாம் ஃபண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வளர்த்த முடியாதவங்க அங்கே தான் கொண்டு போய் கொடுப்பாங்க மேக்ஸிமம். இல்லை ரோட்டில் அடிபட்டு இருக்கிறது, நம்ம தெரிஞ்ச எனக்கு நண்பர் ஒருத்தர், அவரெல்லாம் நிறைய டாக்ஸ் எடுத்து அவர் பெரிய ஷெட் வச்சுருக்காரு, ஓகே, ஷெல்டர் வச்சுருக்காரு. தெரியும் அவர், செந்துன்னு சொல்லிட்டு நம்ம சினிஃபீல்டில் அவர் தான் நிறைய டாக்ஸ் எல்லாம் இடுப்பு உடஞ்ச டாகு, கால் உடஞ்ச டாகு அவர் எடுத்து நிறைய காப்பாற்றிருக்காரு. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஓகே. அதான் அவருக்கு என்ன அதனால ஒரு திருப்தி, அவருக்கு ஒரு திருப்தி, நம்மளால் ஒரு உயிரை காப்பாற்ற முடிஞ்சது அப்படி. ஓகே. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூட மக்களை ஒரு பாராட்டாத நீங்கள் திட்டாமல் இருக்கலாம்டா, பாராட்டாமல் இருக்கலாம், திட்டாமையாவது இருக்கணும்ல அப்படின்ற ஒரு விஷயங்கள் தான் தோணும். இந்த மாதிரி மக்கள் இருக்காங்களா, அதையே அதர் சைட் பார்க்கவே மாட்டாங்க, ஒன் சைடாகவே நின்று பேசுகிறாங்களே. இன்றைக்கி அதனால பிரச்சனை மட்டும்தான் நாங்கள் பேசுவோம், அதுக்குன்னு ஒரு தனியாக இப்போ என்ஜிஓலாம் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விழிப்புணர்வு கூட இல்லையே. அது என்ன தான் நான் சொல்லி நம்ம மக்களுக்கு எப்பயுமே ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். அடுத்தவங்க மேலே ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இல்லை, அந்த டிபேட்லேயே கூட அவங்க பேச எதிர்வினை தான் வந்துச்சு ஒழிய, எனக்கு தெரியும் இப்போ நான் உங்கள்கிட்ட என்கிட்ட 2 டாக்ஸ் இருக்குது, என்னால் இப்போதைக்கு முடியல அப்படின்னா கான்டாக்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு அதை ஏன் சொல்ல மாட்டாங்கன்னு நான் கேட்குறேன். பிரச்சனையை மட்டும் தான் பேசுகிறாங்க, அதுக்குன்னு சில தீர்வுகள் இருக்குது, சில விஷயங்கள் இருக்குது, நல்லதும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத கூட மறந்துட்டாங்களா, இல்லை சொல்ல மாட்டாங்களா, இல்லை மறைக்கப்படுதான்னு? இல்லை, அவங்களுக்கு அதை பற்றி சொல்லணுன்ட்டு அக்கறையும் இல்லை. அது சும்மா ஒரு இதாக தான் பார்க்குறாங்க. அவங்க எப்படி சொல்கிறது, அவங்கள ஒரு கேலி பொருளாக தான் பார்க்குறாங்க. அவங்கள எதாவது டீஸ் பண்ணணும், அப்யூஸ் பண்ணணும், இப்படி தான் பார்க்குறாங்க ஒழிய. இப்போ ஒரு சைடு ஒரு கோபி அண்ணா அவர் பேசுகிறாருன்னா அவர் பக்கம் தான் எல்லோரும், இவர் சொல்கிறது தான் ரைட்டு அப்படின்ட்டு அந்த மாதிரி எப்பவுமே ஒரு நியானானால இருந்தால் அப்படி தான் இருக்கும். இவங்க ஜஸ்ட் அந்த டாக் அவங்க எப்படி அது எந்த சுச்சுவேஷனில் சொன்னாங்க, அங்கே அந்த ஷூட்டில் என்ன நடந்ததுன்னா நம்மளுக்கு எதுவும் தெரியாது, எடிட்டில் என்னென்ன போணுச்சுன்னு தெரியாது. சரி, பாவம், அது ஏதோ கண்டென்ட்டுக்காக அது போயிடுச்சு, அவங்க மாட்டிக்கிட்டாங்க, அவ்வளோதான். ஓகே. ஆனால் என்னதான் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே சொல்யூஷனாக நீங்கள் பிராணிகள் வளர்க்குற சைடில் தான் இருந்திருப்பீங்க. இங்கே பாருங்க, இங்கே இது எல்லாமே இது எல்லாமே தான். அதான் ஏன் இவ்வளோ கனெக்ட் பண்ணிக்கிறீங்க? இல்லை, எனக்கு சின்ன வயசு நான் தனிப்பட்ட லைஃப்பில் டாக் எனக்கு
எப்படி சொல்கிறேன், என் ஃபேமிலியோட ரொம்ப அட்டாச்சாக இருந்தது. ம் அது நாய் அவ்வளோதான். நாய்னா நான் சொல்கிறது, நான் எதையும் நான் பிரிச்சுலாம் பார்க்கல. என்கிட்ட இருக்கிறது வேறு ப்ரீடு. ம் ஆனால் இதில் நாட்டு நாய், தெரு நாய், வெளிநாட்டு நாய் அப்படின்ட்டுலாம் இல்லை. என்கிட்ட இருக்கிறது நாய் அவ்வளோதான். அந்த நாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த வகையை மட்டும் நான் வச்சு பார்த்துக்கிறேன் நான். அதான் ஏன் பர்சனலாக என்ன விஷயங்கள் உங்களை அப்படி கேட்குறேன், என்ன கனெக்ட் ஆச்சு அப்படின்னு? என்ன கனெக்ட் ஆச்சுன்னா, நான் எதிர்பார்க்குறதெல்லாம் அதுக்கிட்ட இருக்குது. நம்ம நாட்டு நாய்கிட்ட உடனே நம்ம நாய்கிட்டலாம் இருக்குதான்னு கேட்காதீங்க. சரி. அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கமர்ஷியல் ஹீரோ மாதிரி. அது ஓகே. நம்ம பாலையா மாதிரி அவர். ஆ ஆ ஆ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும் அவங்கக்கிட்ட, நான் வச்சிருக்கிற breed. சரி. அந்த நாய் உங்களை மீறின விஷயங்கள் பண்ணுச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ணுவீங்க, அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இதுவரையிலும் அந்த மாதிரி இதுவரையிலும் சம்பவம் நடந்ததில்லை. ஏன்னா என் 2 குழந்தைங்களையும் நான் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் எங்கே வெளில போனேன்னா, அவங்க 2 பேரையும் தனியாக வீட்டில் விட்டுட்டு தான் போவேன். அவங்க தான் என் குழந்தைங்கள பார்த்துக்கும். ம் இந்த சோஃபாவில் விட்டு கீழே கூட இறங்க விடாதுங்க. சோஃபாலே தான் உட்காந்துட்டு இருக்கும். நான் இங்கே நின்றுருக்கோம், அவங்க அந்த சோஃபாவில் இருப்பாங்க. நான் வர வரலும் அப்படியே தான் நின்றுருக்கும். கீழே இறங்க வந்தாங்கன்னா அது குலைக்கும். ஆ அதை அப்படி பார்த்துக்கும். வீட்டையும் நல்லா பார்த்துக்கும் அது. அப்படியா? ஆ. ஓகே. அந்த நான் வீடியோஸில் பார்த்துருக்கோம், இது முதல் முறை நான் கேட்குறேன். ம். ஆனால் அந்த நாய் மேலே தான் நீங்கள் நம்ம ஏதாவது ஒரு நாய் கடிச்சிதுன்னா, இப்போ வெளிநாட்டு நாய் கடிச்சிதுன்னா, இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் இப்போ இறந்தார். ஆமாம் ஆமாம். ஆனால் அது பேர் அந்த ப்ரீடே கிடையாது. ஆனால் பிட்புல்னு சொல்லி போடுறாங்க. ஓகே. ஆனால் அது பிட்புல்லே கிடையாது. பாவம் அதுங்க மேலே பழகி போட்டு அந்த நாய் ரொம்ப மோசமான நாய். உலகத்திலே இது வந்து மோசமான இடத்துல முதல் இடத்துல இருக்குது, அந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல இருக்குன்னு போட்டு, அது ரொம்ப ஹியூமன் ஃப்ரெண்ட்லி அந்த நாய். ஓகே. அதை போட்டு நம்ம அனிமலை ஹியூமன் அக்ரெசிவ்னு சொல்லி அது பேரையே ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த நாய் தான் என்கிட்ட இருக்குது. அப்படியா? ஆமாம், அந்த நாய் தான் என்கிட்ட இருக்குது. ஓகே. அவங்க தான் பாதுகாத்துக்கிறாங்க. ஆமாம், அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. ஓகே. இது வரலும் நான் 15-16 வருஷமாக இருக்குது. இது வரலும் அந்த மாதிரி எதுவுமே வந்து நான் லிமிட்டோடு வச்சுப்போம் நாங்கள் எல்லாருமே. இன்கேஸ் வெளியே கூட்டு போகும்பொழுதோ அதுங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் தோணுச்சுன்னா உங்களோட முடிவு என்னவா இருக்கும்? முடிவு அந்த மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி ஏன்னா நான் வந்து அந்த எப்படி சொல்கிறது, அதை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குது. எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. உங்கள் கட்டுப்பாட்டில் தான் என் கட்டுப்பாட்டில் இருக்குது, நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் வித்தவுட் லீஸில் போய் கூட்டிகிட்டு போகிறலாம். லீஸ் இருக்கும், அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு தெரியும். நான் பிடிச்சி பண்ணணும். இதை ஒவ்வொரு நாயின் உரிமையாளர்களும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் இந்த பிரச்சனையே வராது. இவங்க சும்மா வெறும் சாப்பாடு மட்டும் போட்டுட்டு காலைல போவாங்க, சாயந்தரம் வருவாங்க. இப்போ இருக்கிற பிஸி ஷெட்யூலில் அவங்க சம்பாதிக்கிறது ஓடுறாங்க, ஓடியாடுறாங்க. ஒரு நாய் வாங்கி வளர்த்தி அதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமான்றலாம் ஏதோ பேருக்கு நாய் வாங்கி வச்சுட்டு அதுக்கு சோறு போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. அது யாரையும் சும்மா வரப்போ போகிறப்ப பாய் ஹாய் பாயின்ட்டு போகிறதுனால அது ட்ரிகர் ஆகி கட்டியே போட்டிருக்கறனால அது பைத்தியமாயிருது. அது பைத்தியமாகி ஓனரே கிடச்சிருது. ஓகே. இப்போ நீங்கள் பிட்புல்னு எதை நீங்கள் உங்களால் எதை கெஸ் பண்ண முடியுமா எது பிட்புல்னு? நான் அதில் நம்மளுக்கு அந்த இதுதான் இன்னார் தான் அப்படின்றது நம்மளுக்கு கணிப்பு இல்லை. அது பிட்புல்னு யாருனாலையும் எதுவுமே சொல்லவே முடியாது. ஓகே. அது வேற. ஆனால் இப்போ ரீசெண்ட் இறந்தாருல, அந்த நாய் வந்து வேற ப்ரீடு. ஆனால் அந்த ப்ரீடு உங்ககிட்ட இருக்கு? பிட்புல் என்கிட்ட இருக்கு. பிட்புல் உங்ககிட்ட தான். ஓகே. என்னது வந்து பியூர் பிட்புல். ஓகே. அதில் பிளட் லைன் பார்த்து தான் நாங்களாம் எடுப்போம். ஓ. இப்போ அவரை கடிச்சது வந்து ஆம்ஸ்டாஃப். அது வந்து மிக்சிங், ஆம்ஸ்டாஃபும் புல்லி, அமெரிக்கன் புல்லியும் அது மிக்சிங். அவர் என்ன ரீசன்னால அவர் கடிச்சது இறந்தது அதெல்லாம் வருத்தம் இருக்குது. அது எதனால் அப்படி ஆணுச்சுன்னு தெரியல. நம்மளுக்கு முழுசாக என்னன்னு தெரியல. நம்மளுக்கு மீடியா சொல்லுது இந்த மாதிரி இந்த நாய் இதை கடிச்சிருச்சு. ஆனால் பேர் போடும்போது பிட்புல்னு போடுறாங்க. அதுதான் வருத்தமாக இருக்குது. ஏங்க அது பிட்புல்லே கிடையாதுங்க. நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் ஏன் பிட்புல்னே போடுறீங்க அப்படின்னு தான் தெரியல. ஓகே. இல்லை அது பராமரிக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது? இப்போது எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேசிக்காக அது வந்து ரொம்ப ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்கான டாக். அது வந்து அதோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணணும். சரி. அவன் நல்லா இங்கேருந்து அங்கேயும் ஓடி ஆடி ஜம்ப் பண்ணிக்கிட்டு டக்வாரு, அந்த ஃப்ளிப் போலு அதெல்லாம் நிறையா பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த எனர்ஜி ட்ரைன் ஆனிச்சுன்னா அவங்க பாட்டு சாப்பிட்டுட்டு ரா ஃபுட்டு சிக்கனு பீஃபோ இல்லைன்னா தயிர் சோறு போட்டால் கூட சாப்பிட்டு அவங்க பாட்டு கம்முன்னு படுத்துப்பாங்க.
நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கான எப்படி சொல்கிறது பதிலே கிடைக்காத ஒரு கேள்விக்காக தான் இந்த விவாதம் நடந்திருக்கு அப்படின்னு ஆமாம், எடுத்துக்கலாம். இது ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன நீங்கள் இப்போ 23 26 டாக் ஏதோ பேன்னாங்களோ, அதில் நான் வச்சிருக்கிற நாயின்னு ஓகே. ஆமாம், ப்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஷோஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இந்த ராட்வீலர் ஷோஸு இந்த அதெல்லாம் ஷோஸ் போயிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டே வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆனிச்சுன்னு தெரியல. அது ஒன்றும் கண்ட்ரோல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. நம்ம இதுதான் முடிவில்லாத ஒரு தீர்வு. இது என்ன பண்ணணும்னு தான் தெரியல இதுக்கு. ஓகே, அதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி பிரதர். தேங்க்யூ நன்றி. ஸோ மச். நிறைய விஷயங்களோட ஷேர் பண்ணது. இன்னும் நிச்சயமாக சந்திப்பு வந்து எடுப்பிடலாம். நன்றி.